வணக்க நண்பர்களே, நான் தான் உங்கள் பிரவீன் குமார்லேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு சொன்னால், ஆண் பெண் இருபாலருக்குமே ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு. ஸோ அது என்ன ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தமிழக அரசின் இலவச பயிற்சி 2023. ஸோ நீங்கள் இந்த இலவச பயிற்சி எதில் கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மொபைல் ரிப்பேர் மற்றும் மொபைல் அசம்பிள் பண்ணுறது, இதில் தான் இலவச பயிற்சி நம்முடைய தமிழ்நாடு அரசு கொடுக்குறாங்க. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரி உங்களுக்கு 18,500 கிடைக்கும். ஸோ இதில் மெயின் இம்பார்ட்டன்ட் மேட்டர் என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் படிக்கும் போதே உங்களுக்கு 18,500 சேலரி கிடைக்கும். அதுவும் பார்த்தீங்கன்னா இலவசமாட்ட இந்த கோர்ஸ் படிச்சுக்கலாம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால், இந்த மொபைல் ரிப்பேர் மற்றும் மொபைல் அசம்பிள் பண்ணுற இந்த இலவச கோர்ஸுக்கு வீட்டில் இருந்தபடியே எப்படி மொபைல் மூலம் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறது, இதுக்கு என்னெல்லாம் எலிஜிபிலிட்டி, அதனுடைய முழு தகவலை தான் இந்த வீடியோவில் நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்க போகிறோம். ஸோ அதனால் இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இதே மாதிரி பயனுள்ள வீடியோலாம் தொடர்ந்து நம்ம சேனலில் வந்துட்டு இருக்கும். ஃபஸ்ட் டைம் நீங்கள் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. இதுதான் நம்முடைய தமிழ்நாடு அரசு இலவசமாக வழங்கும் பயிற்சிக்கான நோட்டிஃபிகேஷன். இதில் கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னு சொன்னால் ஃபஸ்ட்டே கொடுத்துருக்காங்க பாருங்கள், எபோட் த ப்ரோக்ராம் சொல்லிட்டு. ஸோ இதில் என்ன சொல்லிடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ட்ரைனிங் அண்ட் ஸ்மார்ட் ஃபோன் அசம்பிளி டெக்னீஷியன் அண்டு அசம்பிளி ஆப்ரேட்டர் ப்ரோக்ராம், ரெண்டு இதுக்கு இது போடுறாங்க இலவச பயிற்சி. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்மார்ட் ஃபோன் அசம்பிளி டெக்னீஷியன், செகண்ட் பார்த்தீங்கன்னா அசம்பிளி ஆப்ரேட்டர் ப்ரோக்ராம் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆல் ட்ரைனிங் கேண்டிடேட்ஸ் வில் பி கிவன் 100% பிளேஸ்மெண்ட்டு. ஸோ இந்த ட்ரைனிங் முடிஞ்சதும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 100% அவங்களே வேலை ரெடி பண்ணி கொடுக்குறதாட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா எலிஜிபிலிட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் எலிஜிபிலிட்டி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் SC ST கேண்டிடேட்டாக இருக்கணும். ஸோ செகண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஏஜ் லிமிட்டு 18 வயசுக்குள்ளேருந்து 35 வயசுக்குள்ளே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் 10th முடிச்சிருந்தாலே நீங்கள் தாராளமாட்டு இந்த இலவச பயிற்சிக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இது கிளாஸ் பார்த்தீங்கன்னா ஆஃப்லைனில் தான் நடக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா எலிஜிபிலிட்டி கிரிட்டேரியா கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் SC STயாக இருக்கணும், 18 to 35 வயசுக்குள்ளே இருக்கணும், 10th கண்டிப்பாக முடிச்சிருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த கிளாஸுக்கு ஆஃப்லைனில் தான் அட்டென்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் பார்த்தீங்கன்னா மோட் ஆஃப் செலெக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் இந்த இலவச பயிற்சிக்கு நீங்கள் கேன் அப்ளை அண்ட் TAHDCO வெப்சைட்டில் நீங்கள் இது ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணிக்கணும். ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா www.THDCO.com அந்த வெப்சைட்டில் போய் தான் அப்ளை பண்ணணும். ஸோ இந்த நோட்டிஃபிகேஷனை நம்ம பார்த்துட்டு எப்படி ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தான் நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ட்ரைனிங் பீரியடு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இலவச கோர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மொத்தமே 12 நாள் தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் பீரியடு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், ரெசிடென்டல் ட்ரைனிங் கோர்ஸ் வில் பி ப்ரொவைட் ஃபார் 12 days. இது மொத்தம் பார்த்தீங்கன்னு சொன்னால் 12 நாள் தான் இந்த இலவச பயிற்சி நடக்குன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா இந்த கோர்ஸ் பார்த்தீங்கன்னா முற்றிலும் உங்களுக்கு இலவசம். ஸோ இந்த கோர்ஸ் நீங்கள் 12 நாள் நீங்கள் ட்ரைனிங் எடுக்கும்போதே உங்களுக்கு சேலரி கிடைக்கும். ஸோ இதுக்கு ஸ்டார்டிங் சேலரி பார்த்தீங்கன்னா 18,000 to 18,000 ரூபா வித் அக்காமடேஷன் பர் மந்த்துக்குன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் ட்ரைனிங் போன உடனே உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்டார்டிங்லேயே சேலரி கொடுத்துருவாங்க. 12 நாள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோர்ஸ் நடைபெறும், அதுலேயே உங்களுக்கு சேலரி வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் பிளேஸ்மெண்ட் ரெடி பண்ணி கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கோர்ஸுக்குள்ளே டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கோர்ஸ் நடத்திய இன்ஸ்டியூட் பார்த்தீங்கன்னா ஸ்மைல் ஸ்கில்ஸ் இந்தியா பிரைவேட் லிமிடெட், அவங்க தான் இந்த கோர்ஸ் நடத்தியது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கோர்ஸ் பார்த்தீங்கன்னா எந்த டிஸ்ட்ரிக்டில் நடக்குன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செகண்ட் பார்த்தீங்கன்னா இது ஃபஸ்ட்டு கோர்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் ஃபோன் அசம்பிளி டெக்னீஷியன். இதுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் பார்த்தீங்கன்னா ஒன்லி ஃபீமேல் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். இந்த கோர்ஸுக்கான பீரியட் பார்த்தீங்கன்னா வெறும் 12 நாள் தான். இதுக்கு குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் 10th முடிச்சிருந்தாலே இந்த கோர்ஸுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். இதுக்கு ட்ரைனிங் பீரியட்லேயே உங்களுக்கு எவ்வளோ கொடுக்கணும்னா 14,000 ரூபா சேலரி கொடுக்குறாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் கொடுத்துருக்கு பிளேஸ்மெண்ட் ஆர்கனைசேஷன், அதாவது பார்த்தீங்கன்னா எதில் பிளேஸ்மெண்ட்டு கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு அந்த
கம்பெனி நேம் அவங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெசிடென்டல் கோஸ்ட் அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு 4500 உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கொடுக்குறாங்க. டோட்டலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 18,500 கிடைக்கும். ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செகண்ட் பார்த்தீங்கன்னா அசம்பிளி ஆப்ரேட்டர், அது பார்த்தீங்கன்னா மேல் ஃபீமேல் 2 பேருமே அப்ளை பண்ணலாம். 12 நாள் தான் கோர்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் 10th முடிச்சிருந்தாலே தாராளமாட்டு இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஸ்டார்டிங் சேலரி 14,000 கொடுப்பாங்க. ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ரெசிடென்டல் காஸ்ட் பெர் கேண்டிடேட்டுக்கு 4,500, மொத்தம் பார்த்தீங்கன்னா இதுக்கு 18,000 சேலரி கிடைக்கும். ஸோ இதுதான் இந்த ஜாபினுடைய நோட்டிஃபிகேஷன். நம்ம இனி எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ அதுக்கு மொபைலை யூஸ் பண்ணி ஈஸியாகவே அப்ளை பண்ணிக்கலாம். அது எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு 1 by 1 பார்க்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொபைலில் ஏதாவது ஒரு ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிடுங்க. நான் கூகுள் குரோமை ஓப்பன் பண்ணிடுறேன். சர்ச் பாக்ஸில் நீங்கள் கரெக்டாக டைப் பண்ணிடுங்க. TAHDCO அப்படி டைப் பண்ணி சர்ச் கொடுத்துருங்க. நான் சர்ச் கொடுத்தாச்சு. சர்ச் கொடுத்தா இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் உங்களுக்கு வரும். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு ஆப்ஷன் இருப்பாருங்க TAHDCOன்னு, அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. நான் கிளிக் பண்ணியாச்சு. கிளிக் பண்ணால் உங்களுக்கு இந்த மாதிரி தான் இன்டர்ஃபேஸஸ் வரும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. டாப்பில் பார்த்தீங்கன்னா மேலே ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கு அப்ளை ஆன்லைன் சொல்லிட்டு. ஸோ அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. நான் கிளிக் பண்ணியாச்சு. கிளிக் பண்ணால் இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஸ்க்ரோல் ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நிறைய டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்போம். அப்ளை ஃபார் எஜுகேஷன் லோன் நிறைய நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம். நமக்கு அப்ளை பண்ணுறது கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வாங்க. கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வாங்க. கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னு சொன்னால் இதில் லாஸ்ட்டில் கொடுத்துருப்பாருங்க ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார் ஸ்மார்ட் ஃபோன் அசம்பிளி டெக்னீஷியன் அசம்பிளி ஆப்ரேட்டர் ட்ரைனிங் ப்ரோக்ராம் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் பார்த்தீங்கன்னா அப்ளை ஆன்லைன் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணுற ஸ்டார்டிங் டேட்டு பார்த்தீங்கன்னா 21/10/2023. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கடைசி டேட்டு 30/11/2023 அப்ளை பண்ணிக்கணும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அப்ளை ஆன்லைன் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. நான் கிளிக் பண்ணுறேன். நான் கிளிக் பண்ணியாச்சு. கிளிக் பண்ணால் உங்களுக்கு இன்னொரு பேஜுக்குள்ளால் போகும். ஒரு 5 செகண்ட் வெயிட் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அதுக்கு கீழே நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வாங்க. ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னு சொன்னால் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய கம்யூனிட்டியை நீங்கள் செலக்ட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா SC ST SA இந்த 3 கம்யூனிட்டியில் உள்ளவங்க மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். ஸோ அதனால் உங்களுடைய கம்யூனிட்டி எதுவும் அதை கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா காஸ்ட் நேம் கேட்டிருக்கு. ஸோ அது உங்களுக்கு காஸ்ட் நேம் எதுவோ அதை கொடுத்துருங்க. இதில் நிறைய கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் என்ன காஸ்ட்டோ அதை நீங்கள் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தை இதில் கரெக்டாக நீங்கள் டைப் பண்ணிடுங்க. டைப் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுடைய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கேட்டிருக்கு. ஸோ அது எதுவோ அதை கரெக்டாக கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் செலக்ட் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன். ஸோ நீங்கள் கண்டிப்பாக இதுக்கு 10th முடிச்சிருக்கேன். ஸோ நான் 10th செலக்ட் பண்ணிவிட்டேன். எல்லாம் நீங்கள் கொடுத்துட்டு இதுக்குள்ள பார்த்தீங்கன்னா ப்ரொசீடுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிடுங்க. நான் கிளிக் பண்ணியாச்சு. கிளிக் பண்ணால் நமக்கு அடுத்த பேஜுக்குள்ளே போவோம். அதுக்கு கீழே நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுடைய பர்சனல் டீட்டெயில்ஸ் கேட்டிருக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபோட்டோவை நீங்கள் அப்லோடு பண்ண வேண்டியது இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா அப்லோடுன்னு சொல்லிட்டு ஒரு பிக்சர் இருக்குல்ல. ஸோ அதை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இமேஜ் இருக்கிற உங்களுக்கு கூட அந்த பேஜுக்குள்ளே போகும். ஸோ அதனால் நீங்கள் ஃபோட்டோ செலக்ட் பண்ணிடுங்க. நான் ஃபோட்டோ அப்லோடு பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபஸ்ட்டு நேம் அதாவது பார்த்தீங்கன்னா ஆதாரில் உங்களுடைய நேம் எப்படி இருக்கோ அதே போல் கரெக்டாக டைப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் லாஸ்ட் நேம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் உங்களுடைய ஃபாதர் நேமை கரெக்டாக நீங்கள் டைப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபாதர் அக்குபேஷன் கேட்டிருக்கு. ஸோ உங்களுடைய அப்பாவுடைய வேலை என்னென்னு கேட்டிருக்கு. ஸோ அது எதுவோ அதை அதில் கரெக்டாக கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணிவிட்டாங்க. கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய மதர் நேமை கரெக்டாக டைப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் இதோடைய மதருடைய வேலை என்னென்னு கேட்டிருக்கு. ஸோ அதையும் கரெக்டாக செலக்ட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜெண்டர் கேட்டிருக்கு. ஸோ அது ஆனா பொண்ணு அது எதுவோ நீங்கள் அதை கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னு சொன்னால் இதில் உங்களுடைய அட்ரஸ்ஸு ஃபஸ்ட்டு ஸ்ட்ரீட் நேம் அதுக்கப்புறம் வில்லேஜ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் உங்களுடைய தாலுகா அதுவும் நீங்கள் கரெக்டாக டைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் செலக்ட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ உங்களுக்கு என்ன டிஸ்ட்ரிக்டோ அதை கரெக்டாக நீங்கள் டைப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் உங்களுடைய பின்கோடு கரெக்டாக நீங்கள் டைப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் உங்களுடைய கம்யூனிட்டி அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஜாதி சான்றிதழில் மேலே பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஒரு நம்பர் இருக்கும். ஸோ அந்த நம்பரை கரெக்டாக டைப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் ஆதார் கார்டு நம்பரை கரெக்டாக டைப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் பெர்மனெண்ட்டாக யூஸ் பண்ணுற மொபைல் நம்பரை இதில் கரெக்டாக டைப் பண்ணிவிட்டு இதில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய மெயில் ஐடி பெர்மனெண்ட்டாக யூஸ் பண்ணுற மெயில் ஐடியும் கரெக்டாக டைப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டை நீங்கள் அப்லோடு பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு இல்லை சூஸ் ஃபைல்னு அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணால் போதும் உங்களுடைய இமேஜுக்குள்ளால் போயிடும். ஸோ அதில் நீங்கள் ஃபோட்டோ எடுத்து வச்சிருக்கிற உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டை ஃபஸ்ட்டு அப்லோடு பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செகண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுடைய
உங்களுடைய ப்ரூஃப் எஜுகேஷன், அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் 10th முடித்ததுக்குள்ளே உங்களுடைய மார்க் ஷீட்டோ அல்லது டிசி எது இருந்தாலுமே நீங்கள் அதை அப்லோடு பண்ணிடுங்க. அப்லோடு பண்ணிவிட்டு இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் டிக் கேட்க நீங்கள் டிக் கொடுத்துருங்க. டிக் கொடுத்துட்டு கீழே பார்த்தீங்கன்னா ஹவு மச்னு கேட்டிருக்கு. ஸோ இந்த கணக்கை நீங்கள் கரெக்டாக சால்வ் பண்ணணும். இப்போ 7 + 1 கொடுத்துட்டு 8 கொடுத்துட்டு கீழே பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்டர்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணால் போதும். கிளிக் பண்ணால் உங்களுக்கு ரெஜிஸ்டர் ஆயிரும். அதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ண ஒரு நம்பர் தருவாங்க. அந்த நம்பரை நீங்கள் நோட் பண்ணியோ இல்லை ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டோ எடுத்து வச்சுருங்க. ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து பார்த்து உங்களுடைய ஸ்டேட்டஸை செக் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணால் போதும். அப்ளை பண்ண பிறகு நீங்கள் உங்களுடைய தகுதியை அவங்க செக் பண்ணுவாங்க. செக் பண்ணிவிட்டு நீங்கள் எல்லாத்துக்கும் எலிஜிபிலிட்டியாக இருந்தால் ஸோ உங்களுக்கு அவங்க கால் பண்ணுவாங்க. உங்களுடைய வீட்டுக்கு அட்ரஸ் நீங்கள் கொடுத்துருப்பீங்கல்ல, அந்த கோர்ஸ் எங்கே நடக்கும், எத்தனை மணிக்கு நடக்கும், எப்படி நீங்கள் அட்டன் பண்ணணும், எங்கே போனால் எல்லா டீட்டெயில்ஸும் அதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதன்படி நீங்கள் இந்த கோர்ஸை நீங்கள் இலவசமாகட்டே படிச்சிங்க ஃப்ரெண்ட்ஸ். இலவசமாக படிச்சிருங்க. ஸோ இந்த முறையை பயன்படுத்தி நீங்களே வீட்டில் இருந்தபடி இந்த இலவச கோர்ஸுக்கு ஈஸியாகவே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஆண் பெண் இருபாலருமே நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். அதுவும் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் எந்த ஒரு அமௌண்ட்டும் பே பண்ண தேவையில்லை. ஸோ நீங்கள் கோர்ஸ் இலவசமாக படிக்கும்போதே உங்களுக்கு சேலரியே கிடைக்கும். ஸோ அவங்கள பிளேஸ்மெண்ட்டு பண்ணி கொடுத்துருவாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிட்டு நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அனுப்பி ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோல ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க, நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்றேன். இதே மாதிரி இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் சந்திக்க வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரவீன்.